ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறோம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். சங்கீதம் 116 அதிகாரம் வசனம் 17. நாம் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி கூற கர்த்தராகிய இயேசுவிடம் நாம் வருகிறோம். அது எத்தனை ஆசீர்வாதமானது, அது எத்தனை விரும்பத்தக்கது. அதே போல் வாழ்வில் ஏற்படும் கடினமான துன்பமான சூழ்நிலைகளின் போதும் ஒருவேளை அவரிடம் புலம்பி அவரிடம் நம் உள்ளத்தை ஊற்றிவிட அவரிடம் வருகிறோம். அதுவும் மிகவும் சரியே. இதுவே ஆண்டவரை தொழுது பணிந்து கொள்வது ஆகும். ஆனால் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் இவ்விதமாக வரும்பொழுது ஒன்றை மறக்கக்கூடாது. ஆம், ஆண்டவராகிய இயேசுவை நாம் பெற்ற இந்த வாழ்விலே அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். எவைகளுக்காக என்று ஒருவேளை நாம் கேட்கலாம். அவரை மட்டும் நமக்கு தந்த ஜீவனுக்காக நாம் அவரை கண்டிப்பாக துதிக்க வேண்டும். நம் தேவைகளை எல்லாம் நம்மையும் அறியாமல் அவர் அன்றாடம் அருள் செய்வதற்காக அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அருமையான பாதுகாவலை நமக்கு தந்து வருவதற்காக மறவாமல் அவரை துதிக்க வேண்டும். இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும், அது ஒருவேளை நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் கூட, அவைகளின் வழியாக நம்மோடு பயணிக்கும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்காக, நம்மோடு இருப்பதற்காக அவரை துதிக்க வேண்டும். இன்னும் எண்ணில்லா காரியங்களுக்காக, ஈவுகளுக்காக நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த துதி செலுத்தும் வாழ்வே கிறிஸ்தவ அன்பான ஆண்டவர் அருள் செய்யும் வாழ்வாகும். ஆகவே தான் சங்கீதக்காரன் தன் வாயினாலே உண்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது ஸ்தோத்திரிக்கிறான், வணங்குகிறான், அவரை மகிமைப்படுத்துகிறான். நாம் கூட நம்முடைய வாழ்விலே, அன்றாட வாழ்விலே, அனுதின வாழ்விலே ஒவ்வொரு நொடி பொழுதும் கூட நாம் துதிக்கும் மக்களாக, தொழுது கொள்ளும் மக்களாக ஸ்தோத்திர பலியை, அது மற்ற எவ்விதத்தினாலும் அல்ல, நம் வாயின் ஸ்தோத்திர பலிகளின் மூலமாக ஆண்டவரை பாடி துதித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்கிறார், அதை விரும்புகிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த மேலான ஆசீர்வாதத்தை, துதிக்கும் மேலான ஆசீர்வாதத்தை இந்த நொடி பொழுதிலே நாம் பெற்று உண்மை கிறிஸ்தவ வாழ்விலே வளர்ந்து பெருகுவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.